தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் உலக வரைபடத்தில் இந்தியாவிற்கும், இந்திய வரைபடத்தில் தமிழகத்திற்கும் தனி இடம் உண்டு. அத்தகைய தகவல் தொழில்நுட்பத்தை தமிழகத்தில் நகரங்கள் மட்டுமின்றி கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்த்த பெருமை நமது நிறுவனர் இளைய காமராஜர் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் திரு ஐயம்பெருமாள் அவர்களையே சாரும். தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கம்ப்யூட்டர் துறை சார்ந்த வேலைகளுக்கு தயார் செய்து தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்டார் என்றால் மிகையாகாது. ஏற்பிடித்த கரங்கள் நூல் பிடிக்க வேண்டுமென கனவு கண்ட பெருந்தலைவர் காமராஜர் வழியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அடித்தட்டு மக்களும் கம்ப்யூட்டர் பயில முடியுமென கனவு கண்டு நிரூபித்து காட்டியவர். தூத்துக்குடியில் பாரம்பரியமும் பண்பாடும் கொண்ட வணிக குடும்பத்தில் 1953ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் நாள் திரு தங்கராஜ், திருமதி கமலா தம்பதியினருக்கு மகனாக திரு ஐயம்பெருமாள் அவர்கள் பிறந்தார். தூத்துக்குடியில் பிரபல கால்ட்வெல் பள்ளியில் பள்ளி பருவத்தை முடித்தார். பள்ளி நாட்களில் கல்வி மற்றும் விளையாட்டில் ஆர்வம் காட்டினார். மேலும் கணித பாடத்தில் சிறந்து விளங்கினார். கல்லூரி படிப்பை கோவை PSG கல்லூரியில் முடித்து BE பட்டம் பெற்றார். கல்லூரி நாட்களில் படிப்புடன் கூடைப்பந்தாட்டத்திலும் சிறந்து விளங்கினார். BE பட்டம் பெற்றவுடன் 29/9/1979 சென்னையில் எண்ணூர் ஃபவுண்டரிஸ் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார். அவருக்கு தினசரி கூலி ரூபாய் 15 இருந்தாலும் ஐயா அவர்கள் உதவி பொறியாளர் பணியில் திறம்பட செயல்பட்டார். தன்னுடைய உற்பத்தி பிரிவில் கணினியை புகுத்தி சாதனை நிகழ்த்தினார். இறுதி நாட்கள் வரை ஓய்வறியா உழைப்பாளியாக திகழ்ந்தார். எண்ணூர் ஃபவுண்டரிஸில் பணிபுரிந்து கொண்டே சபரி கம்ப்யூட்டர் சென்டரில் பகுதி நேர ஆசிரியராக வேலையில் சேர்ந்து பிறகு அந்நிறுவனத்தின் ட்ரெய்னிங் டிவிஷனில் தலைமை பொறுப்பிற்கும் வந்தார். ஐயாவின் சாதனைகளை பாராட்டிய எண்ணூர் ஃபவுண்டரிஸ் நிறுவனம் அவரை மேற்படிப்பிற்காக 1982ஆம் வருடம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ME படிப்பதற்கு அனுப்பி வைத்தது. எண்ணூர் ஃபவுண்டரிஸ் வேலைகளுக்கு மத்தியில் MIS கன்சல்டன்சி என்கிற நிறுவனத்தை துவங்கி அதன் மூலமாக நகைக்கடைகள், நிதி நிறுவனங்கள், எண்ணெய் ஆலைகள், தீப்பெட்டி தொழிற்சாலைகள், பட்டாசு தொழிற்சாலைகள், ஃபவுண்டரிஸ் போன்ற துறைகளுக்கு மென்பொருட்களை உருவாக்கி வெற்றிகரமாக செயல்படுத்தினார். 1979ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் நாள் திலகா அவர்களை தன்னுடைய வாழ்க்கை துணையாக மணமுடித்தார். ஆரம்ப நாட்களில் அம்மையாரின் உறுதியும் ஆதரவுமே ஐயாவிற்கு உறுதுணையாக அமைந்தது. எழுத்தறிவு பெற்ற ஒவ்வொரு தமிழனும் தகவல் தொழில்நுட்பத்துறை அறிவை பெற வேண்டும் என்கிற கருத்தை தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்ட ஐயா அவர்கள் CSC நிறுவனத்தை 1986இல் புது வண்ணாரப்பேட்டையில் துவக்கினார். ஆரம்பத்தில் ஏற்பட்ட தடைக்கற்களையெல்லாம் படிக்கற்களாக மாற்றிய ஐயாவிற்கு பின்வந்த நாட்கள் ஏறுமுகமாகவே அமைந்தது. 25வது கிளையை பொன்னேரியிலும், 50வது கிளையை பழைய வண்ணாரப்பேட்டையிலும், 75வது கிளையை விருதுநகரிலும், 100வது கிளையை சைதாப்பேட்டையிலும் துவங்கினார். தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகம், ஆந்திரம், அந்தமான் போன்ற வெளி மாநிலங்களிலும், இலங்கை மற்றும் வங்காளதேசம் போன்ற வெளிநாடுகளிலும் கிளைகள் வேகமாக துவங்கப்பட்டன. தமிழகம் முழுவதிலும் தனி உரிமை கிளைகள் துவங்கியதன் மூலமாக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வாழ்வில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தினார். பணியாளர்களை பங்குதாரர்களாக்கி அழகு பார்த்தார். CSCயின் ஆரம்ப நாட்களில் பாட புத்தகங்களை தாமே தயாரித்து மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்தார். சிறந்த பயிற்சியாளரே சிறந்த பங்குதாரராக முடியும் என நம்பினார். சாதாரண பூக்கடைக்கும் விளம்பரம் தேவை என்பதை உறுதியாக நம்பினார். புதிய விளம்பர யுக்திகள் மூலமாக CSC நிறுவனத்தை தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் எடுத்துச் சென்றார்.
எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தார். ஆடம்பர வாழ்வில் அக்கறை காட்டாமல் தம் நிறுவனத்தில் பயிலும் மாணவர்களை பற்றியும் தம்மை நம்பி வந்த பங்குதாரர்களை பற்றியுமே சிந்தித்தார். CSC நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் Tally, Software, IECT மற்றும் Speak Easy நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து புதிய உயரங்களை எட்டினார். தன் பள்ளி தோழர்கள் முதல் தன்னுடன் பணிபுரிந்த நண்பர்கள் வரை அனைத்து நண்பர்களுடனும் அன்புடன் பரிவு காட்டி பழகுவார். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச வினாவிடை புத்தகம் வழங்கியதன் மூலமாக பின்தங்கிய பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களின் வெற்றியில் பெரும் பங்கு வகித்தார். ஐயா அவர்களின் தவ புதல்வர் திரு கணேஷ் ஐயம் பெருமாள் அவர்களிடம் CSC நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை வழங்கி நம்மையெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு பாடலும் நிறைய கருத்துக்களை சொல்லும். நம்மளோட வாழ்க்கையில ஒரு மேனேஜ்மெண்ட் லெக்சர் கொடுத்த மாதிரி எழுப்பி கொண்டு போகும். குறிப்பா சில பாடல்களை சொல்ல கேட்டு ரசிப்பீங்க நிறைய வாட்டி. ஆனா அந்த கருத்து தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியாது. அதாவது ஒரு படத்துல TMS குரல்ல பாடுவார், கற்றவன் சபையும் உனக்காக தனி இடம் பெற வேண்டும், கண்ணில் ஒரு திரு நீர் விழுந்தால் உலகம் அள வேண்டும். இப்போ எவ்வளவு தூரம் அவர் ரசிச்சு அவர் வரிகளை எழுதியிருப்பாரு அப்படின்னு. இன்னொரு பாடல்ல பாத்தீங்கன்னா, மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவர் என்று ஒன்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு அழகா சொல்லுவார்.